அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 26 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கைக்கு பின்பான வரி குறைப்பு செப்டம்பர் 28 முதல் அமலாகும் என மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரி வரம்பை குறைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 12% மற்றும் 28% ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், இனி 5% மற்றும் 18% என மட்டுமே ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சிறப்பு ஜிஎஸ்டி வரியாக ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு: மிலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விதிமீறி மதுபானம் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மிலாடி நபி மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி 2550 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 405 பேருந்துகளும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னைக்கு 875 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 105 பேருந்துகளும் மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: சிறுபான்மையின மாணவ மாணவிகள் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு பயில கல்வி உதவித்தொகை வழங்க புதிய திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஒருவருக்கு 36 லட்சம் வீதம் ஆண்டுக்கு 10 பேருக்கு வழங்க 3,60 லட்சம் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் முதல் கும்மிடிப்பூண்டி வரையிலான இரவு நேர மின்சார ரயில் சேவையானது 5, 7 ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6, 8 ஆகிய தேதிகளிலும் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. மேலும் திருப்பதி, காட்பாடி இடையிலான மெமு ரயில்கள் இரு மார்க்கத்திலும் வருகிற 5, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியிலிருந்து காலை 7:35 மணிக்கு புறப்பட்டு காட்பாடி செல்லும் மெமு பயணிகள் ரயிலும், மறுமார்க்கத்தில் காட்பாடியில் இரவு 11:21 மணிக்கு புறப்பட்டு திருப்பதி செல்லும் மெமு பயணிகள் ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு இதுவரை தமிழ்நாட்டில் தென்படவில்லை எனவும், இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்றும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் சென்னையில் பேட்டியளித்திருக்கிறார். பருவமழை காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்று தான் தற்போது உள்ளது எனவும், தமிழ்நாட்டில் புதிய நோய் தொற்று எதுவும் இல்லை எனவும் கூறியிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு குழுக்கள் அமைத்து சோதனை நடைபெறுகிறது. அனுமதியின்றி இயங்கும் ஆம்னி பேருந்துகளை கண்டறிந்து அபராதம் விதிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: உயர்கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை பரிசீலனையில் உள்ளது என அமைச்சரான செழியன் தெரிவித்திருக்கிறார். உயர்கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறினார். ஒன்பதாவது அறிவிப்பு: பூந்தமல்லி முதல் சுங்கா சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிக்கு 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. பத்தாவது அறிவிப்பு: சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்துவது கட்டாயம் என்ற உத்தரவு அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது. வளர்ப்பு நாயை பராமரிக்க முடியாவிட்டால் உரிமையாளர்கள் நாய்களை சாலையில் விட்டு செல்கின்றனர். வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்தாவிட்டால் 3000 ரூபாய் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி முடிவும் செய்துள்ளது. 11வது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 5ஆம் தேதி வரையில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். 12வது அறிவிப்பு:
மின் வாரியத்தில் காலியாக உள்ள 1794 கள உதவியாளர் பணிகளுக்கான போட்டித் தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. தேர்வர்கள் இன்று முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 16ஆம் தேதி தேர்வு நடைபெறும். 13வது அறிவிப்பு. சென்னை விமான நிலையம் முதல் கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க உள்ளது. 15 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் வழித்தட பணிகளுக்கு 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 6 அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அமராவதி, ஆழியாறு, பவானிசாகர், மேட்டூர், வைகை அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளது. சுற்றுலாத்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்க்கவும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. 15வது அறிவிப்பு. 20 கோடியில் 50 இடங்களில் கட்டுமான தொழிலாளர்கள் காத்திருக்கும் இடங்களில் வசதி மையங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் வசதி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. 16வது அறிவிப்பு. ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள 300க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. விண்ணப்பிக்க tnrd.government.in என்கிற இணையதளத்தில் வரும் 30ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதன்படி 70 ஈர்ப்பு ஓட்டுநர், 33 பதிவரை எழுத்தர், 151 அலுவலக உதவியாளர், 83 இரவு காவலர் என்று 300க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பப்படுகின்றன. குறைந்தது 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளமாக 16,000 முதல் 71,000 வரை வழங்கப்படும். 17வது அறிவிப்பு. ஓசூரில் 138 கோடியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேலும் ஒரு ரிங் ரோடு அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. ஓசூர் புதிய பேருந்து நிலையம் அருகே துவங்கி ஜனாபெண்டா வரையில் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரிங் ரோடு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 138 கோடியில் ரிங் ரோடு அமைக்க நெடுஞ்சாலைத்துறை கருத்துரு தயார் செய்து ஆட்சியருக்கு அனுப்பியுள்ளது. 18வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதிகபட்சம் 2500 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனையில் 3500 சதுரடி அளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு பொதுமக்கள் சுய சான்றிதழ் முறையில் வீடு கட்டும் கட்டட அனுமதியை இணையதளம் வாயிலாக ஒற்றை சாளர் முறையில் உடனடியாக ஒப்புதல் பெறும் திட்டம் தற்போது தூண்தளம் மற்றும் 2 தளம் வரையுள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தூண்தளம் 2 தளம் கொண்ட 10 மீட்டர் வரையுள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு அனுமதி பெற கூடுதல் வசதியையும் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 19வது அறிவிப்பு. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையும், 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையும் காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தேர்வுகள் செப்டம்பர் 26ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றன. இதையடுத்து மாணவர்களுக்கு 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை விடப்படும். இதற்கிடையில் ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி போன்ற முக்கிய நாள்கள் இடம்பெறுவதால் மாணவர்கள் கொண்டாட்டத்திலும் உள்ளனர். 20வது அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் பட்டயம், தொழில் பயிற்சி நிலை அடங்கியுள்ள பதவிகளுக்கான தாள் 2க்கான கணினி வழி தேர்வு வருகிற 7, 11, 18, 22, 27ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் tnpsc.government.in மற்றும் tnpscexam.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாடு அலுவலர் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். 21வது அறிவிப்பு. அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் 560 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் தெரிவித்திருக்கிறார். 22வது அறிவிப்பு. பீக் ஹவர்ஸ் எனப்படும் உச்ச நேர மின் தேவையை ஈடு செய்ய வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் ஏற்படும் மின் தேவையை பூர்த்தி செய்ய மின்சாரம் வாங்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. 2026 பிப்ரவரி 1 முதல் மே 15 வரை 7040 மெகாவாட் மின்சாரம் வாங்க டெண்டர் கோர தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது.
23வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட ட்ரோன் பயிற்சியானது வரும் 9/9/2025 முதல் 11/9/2025 வரை காலை 10 மணி முதல் மதியம் 5 மணி வரை நடைபெற உள்ளது. 24வது அறிவிப்பு. சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் பயிற்சியானது வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 25வது அறிவிப்பு. சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகம் MTC ITI தகுதியுடையவர்களுக்கு பொன்னான வாய்ப்பை அறிவித்துள்ளது. மொத்தம் 500 காலி பணியிடங்களுக்கு 1 வருட தொழில் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மாதம் 14,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் குரோம்பேட்டையில் உள்ள தொழில் பயிற்சி பள்ளியில் செப்டம்பர் 10ஆம் தேதி முகாம் நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 26வது அறிவிப்பு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு புதிய மையங்கள் அமைக்கப்பட உள்ள பள்ளிகளின் விவரங்களை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசின் அங்கீகாரம் இல்லாத பள்ளிகள் தேர்வு மையமாக செயல்பட அனுமதிக்கப்படாது. இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி புதிய பொதுத் தேர்வு மையங்களுக்கான பரிந்துரை அறிக்கையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் தேர்வுத்துறை அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 26 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.